ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆனி 6 ஜூன் 20 வாங்க வெள்ளிக்கிழமை கோலத்தோட நாளை சூப்பராக தொடங்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இப்போ போன வாரம்லாம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததா ஒரு வீடியோ போட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை காலையில் எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி பொண்ணுக்கு வந்து கல்யாணம். அதனால் வீட்டிலேருந்து கிளம்பி வண்டியிலேயே போயிட்டோம். குமரக்கோட்டம் பக்கத்துலேயே தாங்க. குமரக்கோட்டை கோவிலுக்கு உள்ளே போயிட்டோம். என்ன தான் நம்ம காஞ்சிபுரத்துலேயே நிறைய கோவில்கள் இருந்தாலும் நம்ம போகிறோம், ஒரு ஒரு முறையும் போகிற வேலையை பார்த்துட்டு உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். கோவிலுக்கெல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுவும் இந்த குமரக்கோட்டை கோயில் போயிட்டு ஒரு 5 வருஷமாக தான் ஆயிருக்கும். உள்ளே போயிட்டு நம்மளோட கல்யாணம் எங்கன்னு தேடணும். என்னென்னா நிறைய கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. அப்புறமா நம்ம கல்யாணத்தை போய் பார்த்தோம். கரெக்டான டைமுக்கு போயிட்டோம். போன பிறகு தான் தாலி கட்டினாங்க. பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே வந்து கொஞ்சம் பதிவும் பண்ணாங்க. கல்யாணத்துக்கான ரிஜிஸ்டரும் நடந்தது. அதை முடிச்சுட்டு அங்கே கோவிலை நல்லா சுற்றி வந்தாங்க. இந்த கோவிலில் இருக்கிற முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் குமரக்கோட்டை முருகரை. இதெல்லாம் முடிச்சுட்டு கோவிலை நல்லா சுற்றி வந்தோம். என்னென்னா நமக்கு குமரக்கோட்டை கோவிலுக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கும் நடக்கிற தொலைவு தான். இவங்க இங்கே கோவிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பக்கத்தில் ஒரு இடத்துல தான் சாப்பாடு போட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு நடக்கிற தொலைவே தான் நாங்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டோம். அதனால தான் நிறைய வீடியோ வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போட்டிருந்தோம். இவங்களோட நாங்கள் என்ன தான் காஞ்சிபுரத்துலேயே இருந்தாலும் பக்கத்துலேயே தான் கோவில்கள் இருக்குது. ஆனால் போகவே டைம் இருக்காது. நாங்கள் எல்லாருமா கிளம்பி பார்த்திங்கன்னா உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஒவ்வொருத்தரும் வேலைக்கு ஸ்கூலுக்கு அப்படி கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் கோவிலுக்கு போயிட்டோம். போயிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் பாருங்கள். இப்போ வந்து கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால நிறைய ஒர்க் நடக்குது. அதனால் கட்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. சும்மா கோயில் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். நிறைய சாமியெல்லாம் எல்லாமே மூடி வச்சுருக்காங்க. நிறைய எதையுமே பார்க்க முடியாது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு தனி என்ட்ரன்ஸு. இது உள்ளே போனீங்கன்னா அந்த தூண்லாம் நிற்குது பாருங்கள். அது வந்து ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. 1000 தூண் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா அதெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. எப்பவுமே மூடி வச்சுருப்பாங்க. அந்த காலத்துலலாம் திறந்துருக்குமா, அப்போ வந்து நிறைய இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மூடியே வச்சுருந்தாங்க. இப்போ வேலைக்கு